பாட்டி என்னையும் மாட்ட விட பாக்குறியா? இனிமே கதை காலி. எல்லாத்தையும் நானே பண்ணணும், யாரும் பண்ணவே மாட்டீங்க. பார்த்து பார்த்து பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது. பாட்டி என்கிட்ட மோந்தர எப்படி கவுத்து விட்ட உன்னை? நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? என்னது என்ன வெளியா இருக்கும்? பாட்டி இப்பதானே கீழே விழுந்தாங்க. அடச்சா, இதெல்லாம் கனவா? ஏய் வாடிங்க, வா சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? வா வாடி. என்ன வேலை இதெல்லாம்? என் மண்டையை உடைக்க பாத்தியா? என் முன்னால நிக்க கூட தகுதி இல்ல என்கிட்டயா? ஐயோ இல்ல பாட்டி. என்னடி லொல்ல பாட்டி, நீதான் எண்ணெயை ஊத்துனேன்னு இப்பவே கிருஷ்ணா கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? உங்க எல்லாரையும் துரத்திடுவா. வேணாம் பாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம், வேற வெறுப்பாயிடுவாங்க. அதுக்காக தாண்டி சொல்ல போறேன். வேணாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. இதுக்கெல்லாம் நான் அசைய மாட்டேன். என்கிட்டயே நடிக்கிறியா? சொல்லுவேன். சரி போய் சொல்லிக்கோ. சொல்லுவா. எங்களுக்கெல்லாம் ஒரு பயமும் இல்ல. பயப்பட மாட்டியா? என்னடி சொல்ற? கைவசம் நிறைய ஐடியா இருக்கு. லைட்ட மாத்திருக்கேன். என்னடி மாத்துவ? நான் பண்ணத நீ தான் பண்ணன்னு சொல்லிடுவேன். பாட்டி சொன்னா நம்புவாங்களா, பாப்பா சொன்னா நம்புவாங்களா? கமான் கமான் சே. பாப்பா சொன்னதானே நம்புவாங்க. ஆமாண்டி. அதுதான் உனக்கு ஆப்பு. நீ குழந்தை இல்ல, குழந்தை மாதிரி இருக்கிற கொலகாரி. அப்படியே வச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். என்ன சொல்ற? சொல்ல மாட்டேன். நான் மாட்டேம்மா. தேங்க் யூ. அம்மா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா நீ இங்கேருந்து போன அப்புறம். என்ன சொல்ற? புரியல? நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. அத நீ சொல்லக்கூடாது. நான் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல. பாப்போமா? பாப்போம். சவாலா? சவால். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். இல்ல இல்ல, இது ஜென்டில் வுமன் அக்ரிமெண்ட். இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஒரு வழக்கு நின்னு ஓகே எனக்கு. இனிமே தான் நம்ம உஷாரா இருக்கணும். மாமா, டிஃபன் சாப்பிட வாங்க. இல்ல துளசி, பசிக்கல எனக்கு இப்போ. எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீங்க தான் சாப்பிடல. ஏய் சொன்னா கேட்க மாட்டே, எனக்கு இப்போ பசிக்கல. புக்க கொடுங்க. குடிங்க. குடிவதுக்கு ஒரு அளவே கிடையாது. என்ன இன்னைக்கு நீ தான் சமைச்சியா? உன் ஃபேவரட் ஐட்டம் அது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் சாப்பிடுங்களே. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது நல்லது தெரியுமா உனக்கு? ஓகே. எப்ப பார்த்தாலும் இந்த சட்னி விட்டா வேற சட்னியே செய்ய மாட்டியா நீ? வேற என்ன சட்னி வேணும்னு சொல்லுங்க, செய்யறேன். அம்மா ப்ரௌன் கலர்ல ஏதோ ஒரு சட்னி செய்வாங்களே, அது செய்ய வேண்டியதானே? ஒரு நிமிஷம். அட நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எப்ப பார்த்தாலும் போன்.
யாரு மாமா ஃபாரின் லேடி? ஐயோ ஐஎஸ்டி கால குடுங்க கொண்ட. சாப்பிடுங்க மாமா முதல்ல. ஹலோ யா டெல் மீ மேம். யா யார் மாமா? சுமார் நதிங் மேம், மை கசின் இஸ் டிஸ்டர்பிங். எனி டைம் ஐ வில் சென்ட் யூ மேம். யா ஆஃப் கோர்ஸ் மேம், ஐ வில் மெயில் யூ. இஸ் தட் ஓகே? யா இட் வில் ரீச் யூ இன் 10 minutes. ஓகே 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 பை மேம். ஏய் என்ன வரேன். மாமா ஏய் எங்க என்ன? போறீங்க? சாப்பிட்டு போங்க. ஏய் எனக்கு பசிக்கல, முக்கியமான பிசினஸ் மெயில் அனுப்பணும், நான் வரேன். எந்த வேலையும் சாப்பிட்டு போங்க முதல்ல. பாவம் புடிவாதத்துக்கு ஒரு அளவே நீங்க இல்ல. சாப்பிட்டா அத்தை கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. போதும். அட சாப்பிடுங்கன்றல்ல. ஏய் நான் அவசரமா போகணும்னு சொல்றேன்ல. ஓ அவசரமா போணுமா? எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சது உனக்கு? தெரியும். ஃபாரின் லேடிக்கே சாட் பண்ண போறீங்க. ஐயோ இது பிசினஸ் விஷயம், நீ இது கற்பனைலாம் பண்ணாத என்ன. நான் வரேன். ஐயோ மாமா ஐயோ சாப்பிட்டு நாளை போங்க. விடு, நான் கிளம்புறேன். இது வேற. மெயில் பண்றதுக்கு இப்படி பறக்குறாரு. முதல்ல எல்லாம் மெயில்ல தான் ஆரம்பிக்கும். கடைசில எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாதா என்ன? போர்டு ரெடி. விளையாடலாமா? எப்பவுமே நான் நேருக்கு நேரா விளையாடுறவங்க கூட தான் மோதுவேன். நேருக்கு நேரம் விளையாட மாட்டேன், காந்திக்கு நேரம் விளையாட மாட்டேன். உன் கூட நேருக்கு நேரம் ஆடி நான் பட்ட பாடெல்லாம் போதும்மா. ஒண்ணு பண்ணு, என் பொண்டாட்டிய நீ செஸ்ல ஜெயிச்சு காட்டு. நீ ஒரு பெரிய செஸ் சாம்பியன் நான் ஒத்துக்கிறேன். வீரப்பா பேசிட்டேன், மானத்தை காப்பாத்துறி. உனக்கு என்ன வேணும், பிளாக்கா ஒயிட்டா? ஐ அம் ஆல்வேஸ் ஒயிட். சித்தப்பா, செஸ் விளையாடி ஜெயிக்கிறதுல நான் எப்பவுமே விஸ்வநாதன் ஆனந்த் தான். இப்ப பாக்கலாம் சித்தி ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு. எங்கேயும் எப்பயும் எதுலயுமே நீ ஜெயிக்கணும் தான் நாங்க நினைப்போம். சும்மா சொல்லாதீங்க சித்தி. கீழே விழுந்தாலும் மீசையில மண் விட்டலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நிஜமாலுமே உங்க சித்தி கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாதுமா. ஏன்னா இவளுக்கு தான் மீசை இல்லையே. எப்படி? சும்மா இருங்க, இதெல்லாம் ஒரு ஜோக்காங்க. ஏன் இதெல்லாம் கேட்டா காமெடியா தெரியலையா? போதும் சித்தப்பா. சரி சித்தி நீங்க விளையாடுங்க. பாக்கலாம். சித்தி ரெண்டு பேரும் ஆட்டத்துல கண்ணும் கருத்தமா இல்லன்னா யானைக்கும் அடி சறுக்கும். அது சரி, இப்ப யாரம்மா யானை? என்ன இருங்க சித்தப்பா, உங்க ராஜாக்கு செக். சித்தி இங்கதான் என் யானை இருக்குல்ல. ஐயோ செக். ஆட்டம் முடிஞ்சிருச்சு. நீ ஜெயிச்சிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் இல்ல, செல்லாது செல்லாது. ஏன் செல்லாது. ஏன் நான் ஏன் ஒத்துக்க ஏன் எதுக்கு செல்லாது? நீங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. எது? இவர என்ன டிஸ்டர்ப் பண்ணனால தான் என்னால ஆட நான் கூட தான் முடியல. அவளை டிஸ்டர்ப் பண்ண. இவ ஜெயிக்கலையா? சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. நீ தோத்துட்ட, இல்ல, அவ்வளவுதான். இல்ல, இந்த பாரு, இல்ல, இல்ல. அதெல்லாம் வேண்டாம். ஆஹா, இவ நான் ஜெயிச்சிட்டா, நீ ஒத்துக்க தோத்துட்ட, அவ்வளவுதான். கதை இல்லைங்க, முடிஞ்சிருச்சு. நான் ஏய் ஒத்துக்க இல்ல இல்ல மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. என்னால அது பாரு. ஒத்துக்க முடியாது. பாத்தியா கோவத்துல எல்லாத்தையும் கிருஷ்ணா, கலந்துட்ட. அதெல்லாம் இல்ல சித்தி. இந்த பான் தான் ராஜேஷ். அவனை வச்சு உங்க அண்ணன் வீட்டு ராணி பாரதிய மடக்கி காட்டுறேன் பாருங்க. எங்க செஸ்ல தான் ஈஸியா ஜெயிச்ச, ஆனா நிஜத்துல முடியலையே. நீயும் சேர்மன் ஆன உடனே பாரதியோட வாழ்க்கையில பிரச்சனை வரும் நான் நினைச்சேன், ஆனா வரலையே. துளசி மேல கை வச்ச, என்னாச்சு? அவங்க அப்பன் தான் போனானே தவிர அந்த குடும்பத்துல வேற எந்த பிரச்சனையும் நடக்கலையே. குழந்தை கீர்த்தனாவை கடத்தினாங்க, சரி அதையாவது நீ பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். பிரயோஜனம் இல்லையே. அதுக்கும் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனையும் காணோம். இப்ப நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் துளசியோட லேண்ட் மேல நீ கைய வச்ச, என்ன ஆச்சு? அதுக்கும் பெருசா நீ அவங்களுக்கு கொடுத்த டென்ஷன்ல பெருசா எந்த பாதிப்பும் வந்த மாதிரி எனக்கு தோணல. சின்ன பாதிப்போ பெரிய பாதிப்போ, ஆக மொத்தத்துல பாதிப்புன்னு ஒண்ணு வந்தாகணும் இல்ல சித்தப்பா? வரணும், வந்தாகணும். அதுக்காக தானே ஊரை விட்டு துளசி அப்பனையும் துரத்துனேன். அவங்க அப்பனை தேடுறாங்களா இல்லையா? தெரியலையேம்மா. உங்களுக்கு சித்தி? உயிரோட இருந்தா தானே தேடுவாங்க. நான் வச்ச ஆப்பல இந்நேரம் அவர் உயிரோட இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுக்கு நம்ம ராஜேஷை கேட்டு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நான் கிருஷ்ணா. கிருஷ்ணா சொல்லுங்க. என்ன ராஜேஷ், ஆ கொஞ்ச நாள் ஆளே காணோம். ரொம்ப பிஸியா? ஆமா கிருஷ்ணா, பிஸி தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? நான் அவங்கள பார்த்து பல நாள் ஆகுது. அப்ப என்ன பிஸி? அது வீட்ல ஏதாவது வேலையா?
அப்படின்னா? ஆ, இல்ல வீட்டு வேலையான்னு கேட்டேன். ஆஹா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நேர்ல வர முடியுமா? அப்படி என்ன விஷயம்? ஃபோன்லயே கேட்கலாமே, சொல்லுங்க. கிராமத்துல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க அங்கேயும் வந்தாங்களாம். என்ன பேசினாங்கன்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது கிருஷ்ணா. ஓ, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? துளசி அப்பாவை பார்த்து ஏதோ நல்ல விஷயமா பேசிட்டு போலான்னு. ஓ, அத கேக்குறீங்களா? ஆ, துளசி கிட்ட கேட்டாங்களாம், அவ முடியாதுன்னு சொல்லிட்டாலாம். பெரிய சண்டை வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். நான் என்ன ஏதுன்னு பெருசா அதுல தலையிட்டுக்கல. வேலை கரெக்டாவும் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. ஆமா. ஓ அப்படியா? நீங்க அந்த விஷயமா எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. ஆ, சொல்லுங்க சொல்லுங்க கிருஷ்ணா. இப்போ உடனே இங்க வர முடியுமா? முடியாதே. சாரி கிருஷ்ணா, நான் இப்போ கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். அப்படி என்ன ராஜேஷ், என்ன மீட் பண்ண முடியாத அளவுக்கு முக்கியமான வேலை? நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸ்லயா? எந்த ஆபீஸ்ல? உங்க ஆபீஸ்ல தான். உங்க ஆபீஸ்லயா? எனக்கு புரியலையே. நான் இப்போ எங்க அப்பா ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸ்ல என்ன பண்றீங்க நீங்க? எங்க ஆபீஸ்ல நான் என்ன பண்ணுவேன்? இப்பெல்லாம் ஒரு செக்ஷனை நான் தான் கவனிச்சுக்கிறேன். ஓ, உங்க அப்பாக்கு வலதுகர மாதிரி நீங்களும்? இல்ல இல்ல, இடதுகரம். எங்க அண்ணன் தான் வலதுகரமா இருக்கான் இப்போ. ஓ, ஆபீஸ் டைம்ல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. ஓகே, பை பை, see you. கிருஷ்ணா, பையன் உருப்படாம போயிட போறான். உன் நம்பரையே ரிஜெக்ட் லிஸ்ட்ல போடுறேன். அப்புறம் எப்படி நீ கான்டாக்ட் பண்றன்னு பாக்குறேன். ரிஜெக்ட். ராம், யூ ஆர் கிரேட். நான் நினைச்ச மாதிரி இந்த பான் வேலை செய்யுச்சு. கிருஷ்ணா, என்னங்க இப்படி பேசிட்டு போறா? நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். இப்போல இருந்து ஒரு செக்ஷனை நான் தான் கவனிச்சுக்கிறேன். ராஜேஷ்! ஏய், நீ உள்ள போய் படி. என்ன ஆச்சுங்க? புரியலையே. வாங்க, நேர்லயே போய் கேட்டுறலாம். சரி வா. வாங்க பார்க்கலாம். இப்படியே நகத்தை கடிச்சிட்டு இருந்தா நகம் தாமா போகும். நகை மட்டும் இல்ல, விரலே போயிடும். இந்த பாரு கிருஷ்ணா, நம்ம சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னா சந்தோஷம் கூடும், கஷ்டத்தை சொன்னா கஷ்டம் குறையுமா? அந்த ராஜேஷ் என்னம்மா சொன்னா? என்கிட்ட சொல்லுமா. நீ எப்படி மனசுல கோவப்பட்டா ரத்தம் கொதிச்சு போய் உன் உடம்பு தாமா கெட்டு போகும். அப்படி என்னதாம்மா அவன் சொன்னா? சொல்லுமா, சொல்லு. அவன் ஆபீஸ் போறானா? அவன் ஆபீஸ் போறானா? அவன் ஆபீஸ் போறானா? அவன் ஆபீஸ் போறானா? ஆபீஸ்க்கு தானே போறான், போனா போயிட்டு போட்டோம். அதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சித்தி, நீங்க புரியாம பேசுறீங்க. அவன் ஆபீஸ் போறேன்றா, நீங்க போனா போட்டுங்கறீங்க. அந்த ராம் ஒருத்தனையே நம்மளால பெருசா ஒண்ணும் பண்ண முடியல. இவன் நல்ல பையனா, பொறுப்பா அவங்க அப்பனோட பிசினஸ பார்க்க போயிருக்கானா? அப்புறம் நான் யார பகட கையா வச்சு அந்த குடும்பத்தை உருட்டுறது?
அவன் தெரிஞ்சிட்டான்னா நான் போட்டிருக்கிற திட்டத்தெல்லாம் யாரை வச்சு முடிக்கிறது? கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. வர வர இவ ரொம்ப தத்தி ஆயிட்டாமா. ஆமாங்க, நான் தத்தி தான். இப்பதான் எனக்கே எல்லாம் புரியுது. வீடே கதின்னு கிடக்குற பையன் இப்போ ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டான்னா வேற யாரை வச்சு அந்த குடும்பத்தை நம்ம கலைக்கிறது? எங்க அண்ணனை எப்படி பழி வாங்குறது? ஏய், அண்ணங்க என்னன்னா வாயை உடைச்சு போடுவாங்க. அந்த ஆளை எப்ப ரோட்ல நிறுத்துறது, என்ன பண்றதுன்னு கிருஷ்ணா தான் முடிவு பண்ணணும். அவனை குடிக்க வச்சும் பார்த்தனே, திருத்திட்டாங்களே. காதலை தேடி போடானே, ஒருதலை காதல், அதுவும் புஷ்னு போயிடுச்சு. நான் மாத்திரைய விஷமா தின்னு அவன் மனசுல விஷத்தை விதைச்சேன். அது வேற தாண்டி வளரவே இல்ல. அப்புறம் அது தாத்தா வீடு, சொத்துல பங்கு கேளுன்னு சொன்னேன். அதனால வீடே ரெண்டாகும்னு நினைச்சா எல்லாமே சின்ன சின்ன வருசல தான் ஏற்படுத்துச்சே தவிர குடும்பம் உடையவே இல்ல. அவனை வச்சு பெரிய சதி பண்ணி அந்த குடும்பத்தை பிரிக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நல்ல புள்ளி ஆயிட்டானா நம்மளாம் எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் கிருஷ்ணா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எவ்வளவு தூரம் சொல்லியும் அவன் இதுக்கு முன்னாடி பொறுப்பா ஆபீஸ்க்கு போனதே இல்லையே. இப்ப மட்டும் எப்படி மாறினா தெரியலையே. என்ன திமிர் அவனுக்கு? நேர்ல வாடா பேசணுங்கிற, போன்லயே சொல்லுங்கிறான். என் குரலுக்கு வால் ஆட்டிக்கிட்டு ஓடி வந்த நாய் இப்ப அந்த விசுவாசத்தை குடும்பத்துக்கு காட்டுறான். அதான் போன மூஞ்சில அடிச்ச மாதிரி வச்சுட்டேன். கண்டிப்பா அவனுக்கு உறுத்தும். போன் பண்ணுவான், நிச்சயமா அவன் எனக்கு போன் பண்ணுவான். அப்படி அவன் போன் பண்ணலனா அவன் மொத்தமா மாறிட்டான்னு அர்த்தமா? இல்ல உன்னோட சிநேகிதமே வேணான்னு அர்த்தமா? அப்படியும் எடுத்துக்க முடியாது சித்தி. ஏன்னா புதுசா ஆபீஸ பாக்குறவன் பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான். அது அவனுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. நாமளே அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது சித்தி. இல்ல கிருஷ்ணா, என்னதான் பிஸியா இருந்தாலும் நீ பட்டுன்னு போன வச்சுதான் அவனுக்கு உரைச்சிருக்கணுமா இல்லையா? உரைச்சிருக்கோம், கண்டிப்பா உரைச்சிருக்கோம். அப்போ இவ்வளவு நேரம் ஆச்சு, அவனா போன் பண்ணி இன்னும் ஏன் என்ன ஏதுன்னு கேட்கவே இல்ல. அதை வச்சு பார்க்கும்போது அவன் உன்னை பெருசா எடுத்துக்கலன்னு அர்த்தம். சித்தி சும்மா இருக்கீங்களா? நானே கோவத்துல இருக்கேன், நீங்க வேற. நீங்க தானே என்ன விளையாட்டுல கூட தோக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க அப்பா பக்கத்துல இருக்காரோ என்னமோ. கரெக்ட்மா, நீ சொல்ற மாதிரி அவங்க அப்பா பக்கத்துல இருந்தாலும் இருந்திருக்கலாம். அப்படி மட்டும் இல்லாம உண்மையிலேயே அவன் என்ன உதாசீனப்படுத்திருந்தா அவன் யாருக்குமே யூஸ் இல்லாம போயிடுவான். அவன் கண்டம் தான். கோவம் உனக்கு உங்க அம்மாவோட 1000 மடங்கு கூடுதலா இருக்கு. உன்னை பார்த்தா அப்படியே எங்க அக்காவை பாக்குற மாதிரியே இருக்கு. பெருமையா இருக்குமா? உன்னை பார்த்தா எங்களுக்கே டெரரா இருக்குமா? உன் வேகம் அவனுக்கு சோகம், உன் கோபம் அவனுக்கு ஒரு சாபம்.